நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேல இருந்து ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு. ஆமா, நீ யாரை சொல்ற, கடவுளை தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. கெஸ் வாட்? சில க்ளூஸ்லாம் கொடுக்குறேன், கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் இது கரெக்டாக நம்மள கண்டுபிடிச்சிரும். நம்ம என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம், நம்ம மொபைலோட வால்பேப்பர் என்ன, எல்லாத்தையுமே இது ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். அண்ட் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு பைக்ல எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சோம் வைங்க, பைக்கோட நம்பரை கண்டுபிடிச்சு நம்மள போட்டு கொடுத்துரும். நம்ம ஃபேஸ்ல என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம் அப்படிங்கறத கூட கண்டுபிடிச்சு சொல்லிடும்னா பாத்துக்கோங்க. நம்ம மொபைல் கேமரால கூட 50x ஜூம் தான். ஆனா இதுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஆக்சுவலா இது ஒரு டிவைனோட பவர்லாம் இல்ல, கவர்மெண்டோட பவர், விச் இஸ் ஸ்பை சேட்டலைட். நம்ம தலைக்கு மேல 900 ஸ்பை சேட்டலைட்டுக்கு மேல சுத்திக்கிட்டு இருக்கு. இந்தியா, சைனா, ரஷ்யா, யூஎஸ் உட்பட பல நாடுகள் இந்த ஸ்பை சேட்டலைட்டை வச்சிருக்காங்க. எக்ஸாக்டா எவ்வளவு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் ஸ்பை. 600ல இருந்து 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எந்த சின்ன பொருளா இருந்தாலுமே இது ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். எக்ஸாக்டா சொல்லணும்னா மினிமம் 10 சென்டிமீட்டர்ல இருக்க ஆப்ஜெக்ட கூட இது ஐடென்டிஃபை பண்ணிடும். இதுல ஷாக்கிங் என்னன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு பில்டிங் குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தோம்னு வைங்க, தெர்மல் இமேஜிங் மூலமா நம்மள சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிரும். இந்த ஒரு ஸ்பை சேட்டலைட்டோட காஸ்ட் என்ன தெரியுமா? 2000 கோடி. இந்தியாவோட ஒரு ஸ்பை சேட்டலைட் கூட பாகிஸ்தான் பார்டரை 24/7 கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. சோ நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சுத்தி இருக்கவங்க கிட்ட மாட்டாம இருக்கலாம். பட் நமக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட இருந்து எப்பவுமே தப்பிக்க முடியாது. சோ இந்த ஸ்பை சேட்டலைட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.